सारा कप नमदे மேட்ச் எப்படி இருந்துச்சு? ரூகலர் ஜெர்சி போட்டா 18 வருவீங்களா? ரூகலர் ஜெர்சி போட்டா 18 வருவீங்களா? ஆர்சிபி வந்து இன்னைக்கு 2வது கப் ஜெயிச்சிருக்காங்க. மேட்ச் எப்படி இருந்துச்சு? எங்களோட கப்பை ஜெயிச்ச மாதிரில அப்படிதான் அப்படிதான் ஆடுவாங்கன்றீங்களா? நல்லா இருந்துச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் நடந்துருச்சா? நல்லாவே ஆனாங்க. யாரு டிசப்பாயிண்ட் பண்ண உங்களை? சிஎஸ்கே ஃபேனா? சிஎஸ்கே யாரு டிசப்பாயிண்ட்? தூபேவும் அடிக்கல, அவரும் விக்கெட் எடுத்துட்டு போயிட்டாரு, ஜெட்டுவும் அடிக்கல. என்ன ஆச்சுனே தெரியல. சிஎஸ்கே என்ன டெவலப் பண்ணா நம்ம இந்த மேட்ச் ஜெயிக்கலாம்? இல்ல ப்ரோ, ஃபர்ஸ்ட் டாஸ் வின் பண்ணோனே எப்பவுமே பவுலிங் சூஸ் பண்ணா ருது எப்படினா கேஸ் பண்ணி தெரியல. நாட் பேட் டே ஃபார் us. ஓகே நீ என்னன்னா பண்ற? ராயல்டி இதுதான். God may remember the day. கப்பா அப்படியே ஷோ பண்ணுங்க. கப்பா அடிச்ச மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. அடிப்பாங்களான்னு தெரியல. அடிப்பீங்களா? சென்னை ஃபேன் ஆர்சிபி விராட் ஃபேன் இன்னைக்கு நல்லா தூங்கலாம். அப்படி சொல்லப்பா, நாங்க பார்த்தா நீங்க ஆர்சிபி ஃபேன்ல நீங்க பாத்து இதுக்கு மேல என்ன வேணும்? ஜெயிச்சாச்சு. இரு கண்டென்ட் இப்பதான். ಕಪ್ ಅಡಿಸಿರುವೀங்களா? ಈ ಸಲ ಕಪ್ ನಮ್ದು ನಾವೇ ಹೊಡಿತೀವಿ. ಡೌಟ್ ಇಲ್ಲ, ಹೊಡೆದು ತೋರಿಸ್ತೀವಿ. இந்த வருஷம் கப் அடிச்சதுக்கு அப்புறம் நாங்க 17 வருஷம் சபரிமலைக்கு போயிருக்கோம், 18 வருஷம் போறேன். இந்த கப்பையே தலைமையில ஏற்றின்னு போறேன். பேசுறப்ப நீயே பார்க்கணும் கோயம்புத்தூர்ல ஜெயிக்கணும். நாங்க 2008க்கு அப்புறம் நாங்க சம்பவம் பண்ணியாச்சு. இது நல்ல ஜாலியா இருக்கு. நல்லா ஜாலியா இருக்கு. எது கப்பையும் உடைப்பாங்க. வாங்க அப்போ நீங்க இருந்துச்சு மேட்ச். மஜா மேட்ச். என்னென்னலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்க? அப்படியே நடந்தது. ஒருத்தர் வருவாரு, 4 மரம் நடுவார். யார சொல்றீங்க? புரிஞ்சிருக்கோம் யார் நடுவாங்க. சென்னையில ஒரு வெற்றியா இருக்குது. மாற்றம் எப்படின்னா ருது வந்து வின் பண்ணதுனால we had a hope that we would be winning. But இன்னைக்கு ஏதோ தெரியல மாட்டாங்கல்ல. தோக்க உங்களை கப்பு தான் அடிச்சிருக்கான். உங்களை கப்பு அடி வந்து யாரு? அடி கொடுத்தது யாரு? உங்களை கப்பு தான் அடி கொடுத்துருக்கான். இந்த கப்பு தான் வரும். இருந்தாலும் பெரியவருக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் உண்டு. பெரியவர் மேல மதிப்பு கிடையாது. அவருக்கு சிஎஸ்கே பேண்ட் ஒன்றது அவனுதான் தெரியும். இந்த மேட்ச் ஜெயிச்சிங்க. ஒரு 17 வருஷ ரெக்கார்டை உடச்சிங்க. இந்த வாட்டி கப் அடிச்சிருவீங்களா? எப்படியும் அந்த ரெக்கார்டும் உடச்சு. ஓகே, அங்க வந்து கர்நாடகா தான். ஆனாலும் பாத்துக்கலாம். இந்த வாட்டி ஜெயிச்சிருவீங்களா கப்பு? குருசாமி தான். என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்க? ஜெயிக்கணும் தான் வந்தோம். வந்தீங்க. நீ எதிர்பார்த்ததெல்லாம் நடந்துச்சா? கண்டிப்பா. என்னன்னா கொஞ்சம் தலை நிறைய அடிப்பாருங்க எதிர்பார்ப்போம். அதான் நடக்கும். ஆனா ஒரு 2 பாயிண்ட் எடுத்துட்டீங்களே. கண்டிப்பா ரெக்கார்டை உடைச்சிங்க. 17 வருஷம் ரெக்கார்டு இல்ல.
சொல்லிட்டீங்க ராகுல் திரிபாதி அவர்களை என்ன டவுன்ல மேட்ச் சிச்சுவேஷன் 13ஆம் ஓவர் நம்ம கிரிக்கெட் நாலேஜோட நம்ம ஒரு கேர்ள்ஸ் பேசுறாங்கன்னா அது இல்ல நம்ம லெவல்ல இந்த சேஞ்சஸ் இருந்திருக்கலாம். பதிலா விஜய் சங்கர் ட்ரை பண்ணலாம். இன்னொன்னு விட விஜய் சங்கர் வந்துட்டு பேட்டிங் அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு 6 ஆர்டர் என்ன பண்ணாங்க? பேட்டிங்ல எப்படி பேட்டிங் ஆர்டர் எது வரைக்கும் இருக்கு? நீங்க 18 வருஷமா இந்த வருஷமா ஃபார்ம் கொண்டிருக்கீங்க, ஓகேவா? ஏங்க நான் 18 வருஷமா ஃபார்ம்ல இருந்திருக்கேன். யாரு பண்ணே தெரியல. யாரு பண்ண கேட்றீங்க? கப் அடிக்கிறோம் அடிக்கிறதுலாம் ரெண்டாவது தெரியுங்க. நீங்க இந்த மேட்ச் நம்ம பத்தி பேசணும். இந்த மேட்ச் நம்ம இந்த மேட்ச் பத்தி பேசினா என்கிட்ட நீங்க 18 வருஷமா அந்த கேள்வி தான் கேட்கணும். 18 வருஷம் கப்பல் பத்தி பேசுறேன், அதுக்கான நீங்க தான் ஜெயிப்பீங்களா? எல்லாமே அவங்க எங்களுக்கு சின்னசாமின்னு ஒரு கிரவுண்ட் இருக்கு. எங்களுக்கு முக்கியம் கிடையாது, சின்னசாமி தான் எங்களுக்கு முக்கியம். அதுதான் சர்க்கஸ் துப்பாக்கி மாதிரி இப்படி டப்பு டப்புன்னு பின்னாடி சுத்துவோம். தலை என்ட்ரி என்ஜாய் பண்ணீங்களா? கண்டிப்பா எவ்ரி டைம் தலை என்ட்ரிக்கு தான் வெயிட் பண்ணுவாங்க. தலை என்ட்ரிக்காக யாரோ ஒரு அவுட் ஆகி போனோம்ட்டு நாங்க வெயிட் பண்ணுவோம். பட் வேற இது இல்ல, தலை எப்ப பாப்போம்னு வெயிட் பண்ணுவோம்ல. அதுக்கு ஆர்சிபி ஃபேனாவும் தலை என்ட்ரியை என்ஜாய் பண்ணீங்க? கண்டிப்பா கண்டிப்பா. ஆர்சிபி 17 வருஷம் முன்னதானே, அதுக்கு முன்னாடி தலை தானே. ஃபர்ஸ்ட் தலை தான், அதுக்கப்புறம் ஆர்சிபி. பட் எனக்கு நாங்க சிஎஸ்கே கிடையாது இல்ல, அதுக்கு நாங்க விராட் கோலி தான் சப்போர்ட். ஹாப்பியா இருக்கு. கண்டிப்பா 17 வருஷத்துக்கு ரிப்பீட் கொடுத்துருக்கோம்ல, சந்தோஷமா. இந்த வருஷம் வந்தீங்க, ஜெயிப்பாங்கன்னு வந்தீங்க. அவ்வளவுதான். ரெக்கார்ட உடைச்சிட்டீங்க. இந்த வருஷம் நீங்க தான் அடிப்பீங்களா? பாப்போம் தான். மேட்ச் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்க? நான் ஒன்னே சொல்ல, சிஎஸ்கே ஆர்சிபி வின் பண்ணுமா வந்து வின் பண்ணிட்டீங்க. என்ன பண்ணிருந்தா சிஎஸ்கே வின் பண்ணிருக்கலாம்? முதல்ல டீம்ல கொஞ்சம் நிறைய பவர் ஹிட்டர் வேணும். ஒரு பவர் ஹிட்டர் இல்லாம யாருமே வந்து அடிச்சு கடந்து தோனி வந்து அடிச்சு போறாங்க. ஒரு டெவின் கான்ட்ரி கொண்டு வந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஆரஞ்சு கேப் வாங்கி கொடுத்தாங்க. எல்லாமே நடந்துச்சு. கோலியோட ஹாஃப் செஞ்சுரி அது மிஸ் ஆயிருச்சு. வின் பண்ணிட்டீங்களே ப்ரோ, அதுக்கு மேல என்ன ப்ரோ? அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம். நமக்கு வந்த நோக்கம் சிலையிலேருந்து வந்த நோக்கம் நிறைவேறிச்சு. சரியா, பெரிய ஒரு சம்பவம் பண்ணிட்டாப்ல, பெரிய தீவை நம்ம சம்பவம் பண்ணிட்டோம். ஏன்னா என்ன இந்த 2-3 பேர் பேசினது ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. படி கொடுத்தேன் வைக்க வாங்க எங்க இருக்கான்னு தெரியல. 11 பாடிக்குள்ள கிடக்குன்னு நினைக்கிறேன். அது போய் அழிச்சு போக சொல்லுவேன். ஏன்னா அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை சொல்லிடுவான். அது ஹோம் கிரவுண்ட் அங்க இருக்கும், அங்க வந்து நீங்க செய்யுங்க, படிக்க போய் தீருங்க, முடிச்சு விட்டா. மே 18 நீங்க எத்தனை? மார்ச் 28. அப்படி 8 நல்லா இல்லைன்னு நினைக்கிறேன். டேட்டை மாத்தணும். ஓகே, ஆனா தோனி என்ட்ரி என்ஜாய் பண்ணீங்களா? அது எவரி எல்லா ஹீரோவும் 5 பேரும் வாடல. ஏன்னா நீங்க என்ஜாய் பண்ணீங்களா? தலைவா ரெக்கார்ட உடைச்சாச்சு. 17 வருஷம் ரெக்கார்ட உடைச்சிருக்கீங்க. மேட்ச் எப்படி இருந்துச்சு ப்ரோ? வெரி நைஸ். சூப்பர்.